மதிவாணன் வணக்கம். ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்துவிட்ட பெருமிதத்தில் டிஎம்கே இருக்கிறதா, அல்லது இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும்ட்டு கூடுதலான சமரசங்களுக்கும் கூட தயாராகி இருக்கிறதா டிஎம்கே? இல்லை, இந்த கூடுதல் சமரசங்களுக்கு அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு முதல்ல வந்தது, வேற எங்கேருந்து வந்ததுன்னு. அதாவது அப்படி கற்பனையா, அதோட மீனிங் என்னன்னா கற்பனையா தோன்றுதா இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லி வருதான்றதுக்காக அந்த கேள்வி கேட்க. இப்போ கூட்டணியில நந்தகுமார் சார் பேசுனது அச்சு முறிஞ்சிரும்னாரு பேசினாரு. அவரு என்ன பொறுத்தவரைக்கும் சார், அரசியல் வர களத்துல ஒரு ஓட்டு, 2 ஓட்டு, 1000 ஓட்டு, லட்சம் ஓட்டு எல்லாம் முக்கியம் இல்லை. சரி, வெற்றி தான் முக்கியம். சரி, ஒத்த ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தான், லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தான். இவங்களுக்கு 30 ஏதோ ஓட்டுலாம் சொன்னார், 3.0 ஓட்டு தான் இருக்கு, இத்தனை லட்சம் ஓட்டு தான் இருக்கு, இவங்கள சேர்த்துக்கிறாங்க அவங்கள சேர்த்துக்கிறாங்க. அது எங்க உள் பிரச்சனை? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அச்சு முறிஞ்சா நாங்க பாத்துக்கிறோம், அது எங்க பிரச்சனை? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி நடக்கல என்ன ஒண்ண இந்த நரிக்காத மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும். எதுக்கு இதெல்லாம்? வேண்டாமே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முயற்சியே பண்ணலைன்னா அது வேற கதை. நீங்க முயற்சி செய்து ஒரு கட்சி கூட்டணிக்கு வரல, அதுக்கப்புறம் அந்த கட்சி கூட்டணிக்கு போனது ஒண்ணு அது அரசு தான் இருக்குது, அந்த கட்சி இவ்வளவுதான் இருக்குது, அந்த கட்சிக்கு அதெல்லாம் வேண்டாம். நாங்க சொன்னோமா, நாங்க எங்கேயாவது பேசணுமா, வெற்றி இலக்கா நோக்கி பயணிக்கணுமா இல்லையா? இவ்வளவுதான் அரசியல். அதனால அவருக்கு அது பதில சொல்லிச்சுட்டு சகோதரருக்கு என்ன சொல்றேன்னா, வழக்கமா பேசுற மாதிரியே பேசினார். இந்த குடும்ப ஆட்சியை இது பண்ண, ஊழல் ஆட்சியை இது பண்ண அப்படின்னு அதெல்லாம் பேசுறதுக்கு அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். முதல் கேள்வி. எப்பயுமே சொல்றதா, இதை நம்ம பல விவாதத்தில் பேசிட்டோம். ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சியோட தலைவராக இருந்து நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அம்மையார் சிறையில் தான் இருந்து குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டு தான் இறந்தாங்க. இதான் காலத்தோட கட்டாயம், மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் டெண்டர் முறைகேடு வழக்கிலிருந்து, எல்இடி முறைகேடு வழக்கிலிருந்து, குட்கா முறைகேடு வழக்கிலிருந்து, வாக்கி டாக்கி ஊழலிருந்து எல்லா ஊழலும் உங்கள் ஆளுநர் புண்ணியத்தில் சாட்சி போட முடியாமல் நிலுவையில் நிற்கிது. அது மக்கள் பிரிவு சட்ட பிரகாரம் அவர் அனுமதி கொடுத்தா தான் அது போட முடியும். பாவம் மனுஷன் நேற்று வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருங்க தேர்தல் காலத்துக்கு. அவரும் போயிட்டார். அப்போ எல்லாமே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, உங்களை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. கூட்டணியில் இருக்கிற மக்களால் விரும்பப்படுற கட்சி தலைவர்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க. உங்களுக்கு சாதகமாக இருந்த எல்லாமே இன்றைக்கி புறக்கணிக்காச்சு. உங்களை யார் சார் நம்புவாங்க? யார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேர்தல் காலத்துக்குன்னு வந்தாச்சு, அரசியல் களம். அந்த அரசியல் களத்தில் தேர்தலில் வெற்றி தானே முக்கியம். அதை நோக்கி சரியாக தானே பயணிக்குது திமுக. இதில் எங்கேயாவது உங்களுக்கு என்ன டவுட் வரப்போகுது? அதனால் இந்த கற்பனையால் எந்த விஷயமும் வச்சுக்க வேண்டாம். ஜெயிக்கிறோம், 200 அடிக்கிறோம், இவ்வளோதான் விஷயம். அதை தலைவர் தெளிவாக அந்த பாதையில் கொண்டு போயின்னு இருக்காரு களத்தை. இவர் சொன்னார் இல்லை முடிச்சிடுறோம் அப்படின்றதோட எதை கதையை கட்டுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுன்றது அவருக்கும் தெரியும், பார்த்த மக்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கோம். மக்களுக்கான சாதனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்காக தினம் தினம் உழைச்சிட்டு இருக்கும். எல்லாராலையும் பாராட்டப்படுற முதலமைச்சர், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாலே பாராட்டப்படுற முதலமைச்சர். அப்படி இருக்கிற ஒரு முதலமைச்சர், உழைச்சிக்கிட்டே இருக்கிற முதலமைச்சருக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க வெற்றியை பரிசாக கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு கவலை? நீங்கள் கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை மக்கள் மன்றமாக இருக்கட்டும், ரெண்டுமே தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் 2 பேருமே போவாங்க. அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி. வாக்கு வங்கியில் கடைசி நிமிஷத்தில் மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா, நம்ம போடுற ஓட்டு தோக்கிற ஆளுக்கு போடக்கூடாதுலாம் நினைப்பாங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் மக்கள் மத்தியிலே இருக்கும். களத்துக்கு போய் நம்ம பார்த்தோம்னா அப்படி பார்த்தா எல்லா வகையிலையுமே, நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், எல்லா வகையிலையுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியா? அதான உண்மை. அதை தானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதான உண்மையான, அதான உண்மை. அதை தானே நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஊரக உள்ளாட்சியத்தை நான் இடைத்தது எல்லாத்துலேயும் தொடர் வெற்றி சார். அவர் முதல்வர் கட்சிக்கு தலைவரானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காரு.
சரி. ஆனா எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி தேர்தல் எல்லாத்துலேயுமே அதிமுக தோத்துருக்கு. சரி. எங்கேயுமே ஒரு விஷயம் சார், மாவட்ட லெவலில் வரும்போது, ஒன்றிய லெவலில் வரும்போது, நகர லெவலில், கிளை கழக லெவலில் வரும்போது, ஒவ்வொரு நான் சொல்றது மக்கள் மன்றத்தில் இருக்க நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே யாரை சார் விரும்புகிறாங்க இன்னைக்கு? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் கூட இருந்த ஆளே நீங்கள் போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. அவங்களெல்லாம் மக்களால் இவர் சொன்னார் வந்து ஓபிஎஸ் ஐயாவெல்லாம் பற்றி பேசுகிறாருல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன், ஓபிஎஸ் ஐயாவாக இருக்கட்டும், அண்ணன் வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், நீங்கள் வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்து யாராக வேணா இருக்கட்டும், அவங்களாம் பலம் பொருந்தாமையா இவ்வளவு நாள் வெற்றி பெற்றாங்க. கொஞ்சம் நீங்கள் இதையே யோசிக்காம சீச்சி இந்த பழம்புலிக்கும் சீச்சி இந்த பழம்புலிக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களை யாரும் ஏற்றுக்க தயாரா இல்லை. ஓகே ஓகே, பேசலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமத்தோட சார் ரெண்டு பார்ட்டிஸும் ஒரு பக்கம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நெடிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். நீங்கள் ஒரே மாநாடாக நடத்திட்டு இருக்கிறீங்க, பெருங்கூட்டமாக கூட்டி கொண்டு இருக்கிறீர்கள், சரியா? நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறீங்க, அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் சார் சொன்னதை போல, நந்தகுமார் சொன்னதை போல, ஒருவேளை இவ்வளோ பெரிய கூட்டணி இதற்கு முன்பாகவும் இவர்கள் அமைத்தார்கள், 16 அமைத்தார்கள், 11 அமைத்தார்கள். இப்படி ஒரு இவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த கணக்குகளை எல்லாம் டிஎம்கேவும் போடாமல் இருக்காது, எங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நீங்களும் போட்டு பார்த்துருக்குறீங்களா? இல்லை, இப்போ இந்த பெரிய கூட்டணி இல்லை பெரிய கூட்டணி கணக்கு போட்டு பார்த்தா 43 தொகுதி, அதில் வெறும் 1.5 லட்சம் ஓட்டு, ஆமாம் அப்படின்லாம் யோசிக்கிறீங்கல்ல. அப்படி நான் இன்னொரு கணக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கடந்த 2021 10 மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட அதிமுக ஜெயிக்கல. ஒரு தொகுதி 10 மாவட்டத்தில். குறிப்பா சொன்னா ராமநாதபுரம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் போன மாவட்டங்களில் ஒரு சீட்டு ஜெயிக்கல. அப்போ அதை என்ன பண்ண போறீங்க? அதான் அரசியல் கணக்கு சார். நாங்களும் டீப்பா போடுவோம். சார் சொன்னார் இல்ல, நாங்க கணக்கு போட்டு சொல்றதா அதை தான் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கும் தெரியும் எங்க என்ன இருக்குதுன்ட்டு. அதனால கல அரசியலை பொறுத்தவரை நான் திரும்ப சொல்றேன், வெற்றி மட்டும்தான் முக்கியம். 6 லட்சம் ஓட்டு, 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு இதெல்லாம் வாண்டவே வேண்டாம். 130 ஓட்டுல ஜெயிச்சாலும் எம்எல்ஏ தான். 80 ஓட்டுல ஜெயிச்சாலும் எம்எல்ஏ தான். 118 கிராஸ் பண்ணா மெஜாரிட்டி ஆட்சி தான். இதுதான் கணக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சொன்னா போதும். வேற ஒன்றும் இதை பேச வேண்டிய பெருசா ஒன்றும் கணக்கு இல்லை. ரெண்டாவது, திரும்பவும் நான் என்ன சொன்னேன், தெளிவா சொன்னேன். அதிமுக மேல இவ்வளவு பெரிய ஊழல் பட்டியல் இருக்கு, அதை யாரு காப்பாத்தினா? ஆளுநர் காப்பாத்தினாரு. அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் சொன்னேன். திரும்ப புளிச்சு போன மாவியே அவர் சொல்லிட்டு இருக்காரு, அன்னைக்கு அந்த ஊழல் பண்ணாங்க, இந்த ஊழல். இதெல்லாம் காலம் கடந்து போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி மக்கள் இன்னைக்கு மக்களோட முதல்வரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன். தொடர் வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். உங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னேன். திரும்ப அந்த நடிகர் கட்சியே பேசுறீங்க, நீங்களும் கேட்குறீங்க, அவங்களும் சொல்றாங்க. நான் தெளிவாக கேட்குறேன், அந்த நடிகர் கட்சி வந்து அவர் தான் ஒரு ஃபேக்டரு. என்ன ஃபேக்டர் நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க 2014 கூட்டணி அமைக்கலையான்ட்டு. சரி, நான் கேட்குற மக்கள் மன்றத்தில் வந்து இருமுனை போட்டியாக இருந்தால் ஓட்டு போலிங்கே மாறும், வாங்குற வாக்கு சதவீதம் மாறும். அதுவே மும்முனை போட்டியாக இருந்தால் மாறும், 4 முனை ஒரு மாதிரியா இருந்தால். 2016 6 பேர் முதலமைச்சர் கேண்டிடேட் சார். சரி, 2016 அப்போ 2011 எடுங்க சார், 2021 எடுங்க சார். அப்போ ஒவ்வொரு அரசியல் களத்திலையும் ஒவ்வொரு தேர்தலையும் இருமுனை போட்டி, மும்முனை போட்டினா களங்கள் மாறும், வாக்கு சதவீதம் மாறும், ஓட் பேட்டர்ன் டோட்டலாகவே மாறும். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்டிஏல வந்து 18% ஓட்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க சார். இதே அதிமுக சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்க. இப்போ 18% வந்து எடப்பாடி பழனிசாமி 130 ஊத்துருவாரா? கொடுத்துருவாரான்னு கேட்குறேன். அப்போ அதாவது அந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் பேச வேண்டாம். வெற்றி தான் கணக்கு. அந்த வெற்றிக்கு நாங்க மக்கள் மன்றத்தில் திரும்ப சொல்ற நாடாளுமன்ற தேர்தலில் 221 சட்டமன்ற தொகுதியா பார்க்கும்போது திமுக தலைமையிலான கூட்டணி தான் முன்னிலையில் இருக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணி வெறும் 8 தொகுதி தான். அதை மக்கள் புறக்கணிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செஞ்சு களத்துல என்ன இருக்குன்னு சிந்திச்சு வந்து பேசுங்க. நீங்க இன்னும் டேட்டா பேசினா 1.5% 3% பேசினா நானும் பேச தயாரா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட கணக்கு வெற்றி தான் கணக்கு. 118 இலக்கு, 200 மேல திமுக கூட்டணி ஜெயிக்குது. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி, நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக.
நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.